நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் அந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அதாவது லா தஷ்பஉ சமானியத்துன் அன் சமானியத் சொன்னாங்க. உலகத்துல 8 பேர்கள் 8 விஷயத்தை கொண்டு வயிறு நிரம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு போதும் என்ற மன நிறைவே வராது. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு பெண் ஆணிடமிருந்து வயிறு நிரம்ப மாட்டாள். எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற வயிறு நிறைவு வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி பேராசக்காரன் அவனுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இன்னும் வேணுங்கிற பணத்தை சேமிப்பதிலிருந்து என்ன செய்ய மாட்டான், வயிறு நிரம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது யாசகம் கேட்கக்கூடியவன் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் கலெக்ஷன் ஆனாலும் இதுல இருந்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் பணம் கிடைச்ச பிறகு நம்ம ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு கௌரவமா வாழ நினைக்க மாட்டான். இன்னும் கலெக்ஷன் பண்ணணும். அன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஒரு பெங்களூர்ல ஒருத்தன் பல கோடி ரூபாய் இறந்த பிறகு ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரனுடைய அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூட்டையில அவ்வளவான இருந்தது, பல கோடி ரூபாய் இருந்தது. அவன் ஏசனம் சேர்த்து வச்ச காசு. ஆக ஒரு யாசிப்பதிலிருந்து என்ன செய்ய மாட்டான், வயிறு நிறைய மாட்டான். அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பான். அடுத்து அறிஞர் கல்வி தேடுவதிலிருந்து வயிறு நிறைய மாட்டான். இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ பேர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வயசான பிறகு கூட சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக ஒரு அறிஞன் அறிவை தேடுவதிலிருந்து வயிறு நிரம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல நெருப்பு இருக்கிறதே விறகுல இருந்து வயிறு நிறையாது. எவ்வளவுதான் நம்ம நெருப்புல விறகு போட்டாலே போதும், என்னால எரிய முடியாது அப்படின்னு சொல்லாது. நெருப்புங்கிறது அது எரியும்னாலே விறகு கொண்டுதான், எவ்வளவு போட்டா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விறகு என்ன செய்யாது, விறகை கொண்டு எது வயிறு நிறையாது, நெருப்பு வயிறு நிறையாது. அது போல கடல் எதை கொண்டு, தண்ணியை கொண்டு வயிறு நிறையாது. உலகத்தில் உள்ள அத்தனை நதிகளும் இன்னைக்கு கடல்ல நோக்கித்தான் போகுது. ஆனா கடல் போதும், என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு அணைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டிச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா அணையை திறந்து விட்டுருவாங்க. ஆனா தாங்காது. ஆனா கடல் தாங்கும். கடல் தண்ணியை கொண்டு என்ன செய்யாது, வயிறு நிறையாது, எவ்வளவு நாளும் தாங்கிக்கணும். அதே போல பூமி மழையை கொண்டு வயிறு நிரம்பாது. எவ்வளவுதான் மழை பெஞ்சா போதும் என்னால தாங்க முடியாதுன்னு பூமி சொல்லாது. அந்த பூமியினுடைய அந்த உயிர் தன்மையே, வளர்ச்சியே, பூர்ப்பூண்டுகள் முளைக்கிறது அத்தனை தாவரங்கள் முளைக்கிறது அந்த மழையை நம்பிதான் அந்த பூமியே இருக்கு. அப்ப பூமி தண்ணியை கொண்டு மழையை கொண்டு என்ன செய்யாது, வயிறு நிரம்பாது. அதே போல கண் பார்ப்பதிலிருந்து வயிறு நிரம்பாது. எவ்வளவுதான் வயசானாலும் கூட இன்னும் கண்ணாடி போட்டு கண்ணை பார்க்கணும், எப்படியாவது கண் ஆபரேஷன் பண்ணாவது என்ன செய்யணும், கண் பார்வை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக கண் பார்ப்பதிலிருந்து வயிறு நிறையாதுன்னு சொன்னான்.